மக்கள் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே பீட் பண்ணணும் அப்படின்னாக்க ஏடிஎம்கேயோட எடப்பாடியோட சேரணும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. பட் அப்படி சேர்ந்தா அவர் வந்து செகண்ட் ஃபீல்டில் ஆகிடுவாரேன்னு இன்னொரு மக்கள் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக தான் செய்யும். ஸோ 2026 அவர் ஒரு ஸ்டாம்ப் அடிக்கலாம், ஒரு முத்திரை பதிக்கலாம். அதுக்கப்புறம் 2031 அவர் ஹி கேன் பிகம் இண்டிபெண்ட் சீஃப் மினிஸ்டர். அதுக்கு அவர் தன்னை குவாலிஃபை பண்ணிக்கணும். நம்பர் 1 மாநாடை பொறுத்த வரைக்கும் மாநாடு நடத்திட்டாரு, பொருளாளர் போட்டார், 80-85 பொருளாளர் மாவட்ட செயலாளர்லாம் போட்டார். ஆனால் வெளியில் வரணும், மக்களுக்காக போராடணும். குறிப்பிட்ட ஒரு நாள் பயங்கர செக்யூரிட்டியோட வந்து பண்ணிவிடுறதுக்கு திஸ் இஸ் நாட் எ ஷூட்டிங். பரந்தூரில் வந்து இப்போ 20 பவுன்சர்ஸ் வச்சு பேசுறது இஸ் நாட் எ மீட்டிங். மக்களோட மக்களாக கலக்கணும். பயப்பட வேண்டாம், ஒரு த்ரெட்டும் இல்லை அவருக்கு. அவரை த்ரெட்டாக நினச்சின்னு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பண்ணுற கேம் இதெல்லாம். த்ரெட் இல்லை, தைரியமாக வரலாம். விஜய் ஐ நோ ஹிம் ஃபார் த பாஸ்ட் 30 years. ஆஸ் எ சைல்ட்லேருந்து நான் ஆர்டிஸ்டாக நான் பார்த்துட்டு இருக்கேன், அவர் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் நல்ல விஷயம் இருக்குது. உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் சப்போர்ட் இருக்குது. கண்டிப்பாக முன்னுக்கு வருவார், கண்டிப்பாக ஃபோர்ஸ் இருக்குது.